ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டில் வரக்கூடிய 1/7/2025 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. சில பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. சில ரேஷன் கார்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள்லாம் வரப்போகுது. நிறைய விதமான அப்டேட்டுகள்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே கேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு நிறைய விதிமுறைகள்லாம் கொண்டு இப்போ ரேஷன் கார்டில் மாற்றங்கள் திருத்தம் செய்வதற்காக ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகிறாங்க. சில பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேஒசி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேஒசி அப்டேட் பண்ணலாம் என்ன நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது. இந்த ரேஷன் கார்டில் ஒரு சில திருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக ஒரு சூப்பர் வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில 3 முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வரப்போகுது. கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் நீங்கள் கட்டாயம் பண்ணிடணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்காத பொருள் அட்டையாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்றிருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்காமல் விட்டுருப்பாங்க. நிறைய முன்னுரிமைக்கான அட்டை 3 விதமான அட்டைகள் இருக்கு இல்லையா? அந்த அட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் இல்லாத அட்டைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் மீண்டும் பொருள் வாங்காமல் நீங்கள் மீண்டும் இந்த தவறுகளை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த 3 விதமான கார்டுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்கப்படும் அப்படின்ற தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பும் மீண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே மீண்டும் நீங்கள் பொருட்களை வாங்கலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 வகையான அட்டைகள் பார்த்தீங்கன்னா ஏஓஒய் அட்டையும் அதே மாதிரி பிஹெச்ஹெச்ஒய் அட்டையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் என்ற அட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான அட்டைக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அட்டைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 3 விதமான அட்டையும் முன்னுரிமைக்கான அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் பொருள் இல்லாமல் நிறைய வெளிநாட்டுக்கு சென்றிருப்பாங்க, நிறைய வெளியூருக்கு சென்று பொருட்கள் வாங்காமல் இருந்திருப்பாங்க. இந்த நிலையில் தான் இந்த அட்டைகளை நீங்கள் பொருள் இல்லாத அட்டைகளை இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு சில அப்டேட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்டுகள்லாம் வெளியாகிருக்கு அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும். தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அப்டேட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழகத்தில் 1.54 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் நிலையில் பெயர் முகவரி திருத்தங்களை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என ஜூன் 14ஆம் தேதி சென்னையில் 19 மண்டல அலுவலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ரேஷன் கடைகளில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதுமே ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் பருப்பு, பாமாயில் எண்ணெய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் உள்ள 39 மாவட்டம் மொத்தம் 35,083 ரேஷன் அட்டைகள் உள்ளது. இந்த அட்டைகளில் 2,25,24,784 குடும்ப அட்டைகள் உள்ளன. சிறுதாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரிசி இலவசமாக வழங்கப்பட்டு வருது. அனைவருக்குமே தெரியும் இல்லையா? இதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையும் இந்த அடிப்படையில் தான் வழங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இதன் மூலம் 7 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வாங்கி பயன்பெறுகிறார்கள். இருந்தாலும் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசின் திட்டத்தை பெற முடியும் என அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு இருந்தாலும் ரேஷன் அட்டை ரொம்ப முக்கியம் என்ற நோக்கோடு பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது இல்லையா? இந்த தான் இந்த 3 விதமான அட்டைக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து மக்கள் ஏழை எளிய மக்களை வாழ்வதற்காக தமிழ்நாடு அரசு நிறைய விதமான ஸ்கீமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து தான் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மதிக்காமல் நிறைய அட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்து பேர் பெற்ற அட்டைகள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி
பயன்பெறாமல் பொருட்களை வாங்காமல் வந்து இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ இந்த மாற்றங்கள் வந்து வருகின்ற 1/7/2025 பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வரப்போகுது. ஜூன் 1 ஜூலை 1 பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரேஷன் கார்டுக்கான ஒரு அப்டேட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி ரேஷன் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பெயர்களை வந்து திருத்தணும் அப்படின்னா இந்த நிலையில் ரேஷன் கார்டில் உள்ள நபர்களின் பெயர் திருத்தம், ஸோ முகவரி திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளை சரி செய்ய முடிக்காமல் அழைக்கின்ற என்றால் ஆனால் உடனடியாக நீங்கள் திருத்தம் செய்யும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருது. ஸோ அதிலே நீங்கள் வந்து திருத்தங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து உங்களோட அப்பா அவங்களாம் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் கேஒசி அப்டேட் வந்து ஒரு முக்கியம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு மீண்டும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தா நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே கேஒசி அப்டேட் கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் இதில் கூடிய நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா அந்த பேர்களை அனைத்துமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் வந்து செய்யப்படும் அப்படின்றத வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கட்டாயம் ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு இந்த 3 விதமான அட்டைகளுக்கும் முன்னுரிமைக்கான அட்டைகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஸோ எல்லாருமே பண்ணலை அப்படின்னா கட்டாயம் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ முகாம்களும் அந்தந்த மாவட்டத்தில் நடைபெற்று வருது. ஸோ அந்த முகாமில் நீங்கள் வந்து சென்று நீங்கள் வந்து அட்டைகள் வந்து இருக்கக்கூடிய பேர்கள் வந்து நீக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பும் தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே குறைதீர்ப்பு முகாம், அதாவது பொது விநியோக மக்கள் திட்ட குறைதீர்ப்பு முகாம் பொது விநியோக திட்டத்தில் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதேமாதிரி அதன்படி ஜூன் 25 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து சென்னையில் வழங்குகிறது. இருந்தாலும் இது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அன்று காலை 10 மணி தொடங்குது அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு செய்தல், மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகாரம் பெற்ற உள்ளிட்ட பொது விநியோக திட்டத்தின் தொடர்பான சேவைகள் மேம்படுத்தப்படும் என இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கேஓசி அப்டேட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் அப்டேட் வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் கேஓசி அப்டேட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் வந்து முடித்திடும். அதேமாதிரி ஒரு சில முக்கிய அப்டேட்டுகளும் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து அப்டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேர்களை வந்து திருத்தணும் அப்படின்னா ஒரு சில திருத்தங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இந்த மந்த் எண்ணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து இதுக்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அடுத்த 1/7/2025 நீங்கள் வந்து முடிச்சிருங்க. அதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே வந்துருக்கக்கூடிய அப்டேட் தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த முன்னுரிமைக்கான 3 விதமான அட்டைகள் வந்து இருக்கு இல்லையா, பிஹெச்ஹெச் அட்டையும், ஏஏஒய் அட்டையும், அதே மாதிரி என்பிஹெச்ஹெச் அட்டையும் 3 விதமான அட்டைகள் பார்த்தீங்கன்னா முன்னுரிமையான அட்டை. இதுக்கான பொருட்களை ஒரு சில பேர்லாம் வாங்காமல் இருப்பாங்க. அவங்களாம் பொருட்கள் வழங்காத அட்டையாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் மாற்றிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.